வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வெண்டை செடியில் இருக்கிற பச்சைப்பூச்சியோடைய தாக்குதல். பச்சைப்பூச்சியோடைய தாக்குதல்னால வெண்டஞ்செடி எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க காட்டுறவங்க. பச்சைப்பூச்சியோடைய தாக்குதல் ஆணுச்சுன்னா வெண்டஞ்செடி பார்த்திங்களா, இந்தமாரி லீஃப்லாம் பார்த்திங்களா அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக முடக்க வந்துடும். சைனிங் வராது. இன்னொன்று என்னென்னா, பச்சைப்பூச்சியோடைய தாக்குதல் அதிகமாக ஆக என்ன ஆகுன்னா, வெண்டஞ்செடி ஒரு வகையான வைரஸ் மாரி உருவாயிடும். சரிங்களா? அந்த பச்சைப்பூச்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஓகேங்களா? ஓடுது பாருங்கள். இதுதான் பச்சைப்பூச்சி. இந்த பச்சைப்பூச்சி விழுந்துச்சுனாவே வெண்டஞ்செடியில் இருக்கிற தலையில் இந்தமாரி முடக்கா ஆயிடும். மேல் நோக்கி முடக்கா ரொம்ப சைனிங் இல்லாமல் ஆகிடும். சரிங்களா? இதனால் என்ன பண்ணால் சரியாக பூ எடுக்காது. சரியான பிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீண்டு வராது. பிஞ்சு எல்லாமே இதாகிடும். உங்களுக்கு என்னென்னா சைனிங் இல்லாமல் இருக்கும். வெயிட் வராமல் வரும். சரிங்களா? இன்னும் செடிக்காக சரிங்களா? இங்கே பாருங்கள், தலையெல்லாம் அப்படியே பச்சைப்பூச்சி இருந்துச்சுனாவே மேல் நோக்கி மடங்கிட்டு தீயில கருவின மாரி ஆகிட்டே வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இது எல்லாமே பச்சைப்பூச்சிகள். இது அடியிலிருந்து சாரை உரிய தலை அதோடைய சைனிங்னஸ் குறைஞ்சிரும். தலையுடைய சைனிங் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு செடியோடைய வளர்ச்சி பாதிக்கும். பூவோ பிஞ்சு சரியான படிக்கு வராது. பார்த்தீங்களா எவ்வளோ பூச்சி உட்காந்துருக்கு பாருங்க. ஓகேங்க நண்பர்களே, அடுத்தது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் என்கிறத கட்டுப்படுத்தலாங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க. ஓகே.